தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தனம் பார்த்திங்க அப்படின்னா கோவிலில் நடந்த விஷயத்தையும் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா கதிர்க்கும் தனத்துக்கும் கழுத்தில் மாலை விழுந்ததை நினச்சி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குங்குமம் வந்து நெத்தியில் விழுந்ததை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அந்த ஐயர் வந்து சொல்லியிருப்பாரு, நீங்கள் 2 பேரும் ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்கன்னு வேறு அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நினச்சி மனசுக்குள்ளே அழுதுகிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா கணேசமூர்த்தி அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோ முன்னாடி நின்று இந்த மாதிரி நடந்தது நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரி நீங்கள் மட்டும்தான் என் மனசில் இருக்கீங்க, எப்போதும் யார் என்ன சொன்னாலும் என் மனசில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, அதை தவிர வேறு யாரும் வரமாட்டாங்க என் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோ முன்னாடி நின்று சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தனம் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சித்திலாம் பார்த்திங்க அப்படின்னா வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது, ஸோ ருக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயம் தெரிய வருது, கதிர் தனத்துக்கிட்ட லவ்வை சொன்ன விஷயம் தெரிய வருது. ஸோ ருக்கு இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா, இல்லை அவங்களும் வந்து கதிரை விட்டு விலகி இருக்க சொல்லுவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.